إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அதிகாலை நேரம் எவ்வளவு பெருமதியானது என்பதை பற்றி ஒரு சில செய்திகளை இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எல்லா மனிதர்களுடைய சிந்தனையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தனது அன்றாட செயல்களை எவ்வாறு ஒழுங்குபடுத்திக் கொள்வது, எவ்வாறு அவைகளை நிர்வகித்துக் கொள்வது, எப்படி பல சிக்கல்களுக்கு மத்தியிலும் ஒரே விதமான நடைமுறையை கடைபிடிப்பது என்கின்ற ஒரு சிந்தனை நிறைய மனிதர்களை ஆட்டி படைப்பதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதன் காரணமாகத்தான் பல இடங்களிலே டைம் மேனேஜ்மெண்ட், நேர முகாமைத்துவம், அதே போல ஒரு விஷயத்தை நிர்வகிப்பது எப்படி, இது போன்ற பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கவும் முடியாது, எப்பொழுது அவனுக்கு சோகமாக இருக்கவும் முடியாது. சோகமாகவே வாழ நினைத்தாலும் அவனுக்கு சந்தோஷம் வந்தே ஆகும், சந்தோஷமாகவே வாழ நினைத்தாலும் சோகம் என்பது என்ன செய்யும், அவனுக்கு வந்தே ஆகும். ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தரத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அவனுக்கு ஒரு வீழ்ச்சியும் ஒரு நஷ்டமும் தனது வாழ்க்கையில் வந்தே ஆகும். அதே போல அவனாகவே தாழ்ந்து போக நினைத்தாலும் நஷ்டப்பட நினைத்தாலும் ஒரு லாபம் அவனுக்கு வந்தே ஆகும். இது உலகத்துடைய ஒரு விதி. அல்லாஹு தாலா வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, மனிதனுக்கு சில நியதிகளை விதிகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். எனவே மனதை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும், அந்தந்த நிலைகளுக்கேற்ப மனது மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மாறக்கூடிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிம் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து அவன் கடைபிடிக்க வேண்டும். தொடர்ந்து கடைபிடித்தால் மாத்திரம்தான் இந்த அடிக்கக்கூடிய புயல்களுக்கு மத்தியில் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்ன செய்யும், ஒரு சிறந்த ஒரு நேர்மையான ஒரு நடுநிலையான வாழ்க்கையாக அதை என்ன செய்யும் இருக்கும். சோகங்கள் வார நேரத்தில் அம்போ என்று சொல்லி உட்கார்ந்து கொள்வதும், சந்தோஷம் வருகின்ற நேரத்தில் தலைகால் புரியாமல் நடந்து கொள்வதும் ஒரு முஃமினுடைய செயல் கிடையாது. எல்லா காலங்களிலும் அவனுக்கென்று ஒரு லைன், ஒரு ரொட்டீன் இருக்க வேண்டும். இப்படித்தான் அவனது வாழ்க்கை என்ன செய்யும், இருக்கும். சந்தோஷங்களால் அவனை எந்த பெரிய மாற்றங்களும் செய்துவிட முடியாது, சோகங்களால் அவனை வீழ்த்திவிட முடியாது என்கின்ற அமைப்பிலான ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாஜிருக்கும் முஸ்லிமுக்கும் உள்ள ஒரு உதாரணத்தை சொல்கிற நேரத்தில் அழகான ஒரு உதாரணம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கெட்டவனுடைய, ஒரு முஃமினுடைய உதாரணம் எப்படி என்று சொன்னால், நாணல் புட்களை போல, வயல்ல உள்ள நாணல் புட்கள் இருக்குதே, மரங்களை சூழ உள்ள நாணல் புட்கள், சின்ன சின்ன புட்களை போல. புயல் அடிக்கிற நேரத்தில் அது என்ன செய்யும் சொன்னா, புயல் அடிக்கிற பக்கத்துக்கு அப்படியே என்ன செய்யும், தண்ட இடத்துல இருந்து சாஞ்சிருக்கும். புயல் என்ன செய்யும், அதை தாண்டி கொண்டு போயிடும். புயல் போன பின்னால் அது என்ன செய்யும், நேரம் வந்துடும். ஆனால் அதே இடத்துல அது என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். புயலும் அது தாக்கும், குளிர்காலத்தையும் அது தாண்டும், கோடை காலத்தையும் தாண்டும். எல்லா நிலைகளும் அந்த சூழ்நிலைக்கேற்ப வளைந்து கொண்டு தன் இடத்துல என்ன செய்யும், நின்று கொண்டிருக்கும். இதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு காஃபிருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், ஒரு கெட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு பெரிய புயல் அடிக்கிறது, அந்த புயல் நேரத்திலும் மழை என்ன செய்யும், அந்த பெரிய மரம், தேவதாரு மரம் என்ற ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க, சமுரான்னு சொல்லி, அந்த மரம் அப்படியே நின்று கொண்டிருக்கும். எல்லா விஷயத்தையும் தாக்கு பிடித்த அமைப்பு நின்று கொண்டிருக்கும். எந்த மாற்றங்களும் அதுல என்ன செய்யாது, விளங்காது. ஆனால் ஒரு நாள் இல்லாது விட்டால் ஒரு நாள் ஒரு பெரிய புயல் என்ன செய்யும் என்று சொன்னால், அதை வேரோடு பிடுங்கி என்ன செஞ்சிடும், தூக்கி வீசிவிடும். ஆனால் புயல்கள் கேட்பது சாய்ந்ததும் இல்லை, சூழ்நிலைகள் கேட்ப அது என்ன அதுக்கேற்ப தனது சூழ்நிலைகளை அமைத்துக் கொண்டதும் இல்லை. ஆனால் இறுதி முடிவாக என்ன இருக்கும் என்றால் அழிவுதான் என்ன செய்யும், இருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் இதுல ரெண்டு விஷயம் சொல்ல வராங்க. ஒன்று என்ன என்று சொன்னால், சூழ்நிலைகளை கவனிக்காமல் புரிந்து கொள்ளாமல் நடப்பதையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கண்டிக்கிறார்கள். ஒரு மனிதர் சோகங்கள் சூழ்நிலைகள் வருகிற நேரத்தில் அதற்கேற்ப துஆக்களையும் அதற்கேற்ப பிரார்த்தனைகளையும் அதற்கேற்ப சில விஷயங்களை ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அதே நேரம் பெருமை பிடித்தவன் போன்று என்ன செய்யக்கூடாது, நின்று விடவும் கூடாது. பெருமை பிடித்தவன் போன்று நின்று விடவும் கூடாது. சோதனைகள் தன்னை தாக்குகின்ற பொழுது அதற்கேற்ப சில முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் அவன் எடுத்து ஆக வேண்டும். பெருமை பிடித்தவன் போன்று எனக்கு எதுவுமே நடக்கவில்லை, நான் எல்லா நேரத்திலும் ஒரே நிலையில் தான் இருக்கிறேன் என்பது போன்று காட்டவும் கூடாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் சோகங்கள் பிரச்சனைகள் ஒரு மனிதனை தாக்கத்தான் செய்யும்.
உள்ளங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தான் செய்யும். ஆனால் தனது நிலையை விட்டு என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் மாறிவிடக் கூடாது. நாணற்புட்கள் அளவால் சிறியதாக இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து தூக்கி வீசப்படுற அளவுக்கு அதனுடைய புயல் கூட அதை என்ன செய்யலை, மாற்றவில்லை. அந்த இடத்திலிருந்து தூக்கி வீசப்படுகின்ற அளவில் புயல் கூட அதை மாற்ற முடியாத நிலைக்கு என்ன செய்தது, அதாகிது. ஆனால் ஒரு பெரிய தேவதாரு மரம் என்ன கம்பீரமாக இருந்துட்டாலும் இடத்தை தூக்கி என்ன செஞ்சுட்டு காலி பண்ணிவிடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவே உள்ளத்தையும் சரிப்படுத்திக் கொண்டு நேரங்களையும் நாங்கள் முகாமைத்துவப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் வரக்கூடிய சோதனைகளின் மூலம் எங்களை அழித்து விட முடியாது. எங்கள சில மாற்றங்கள், சில அதை எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கும். இந்த அடிப்படையில் ஒரு முஃமின் என்னென்னதெல்லாம் தன்னை என்றைக்கும் தன்னிலே, அதாவது அவன் ஒரு நடைமுறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பல விஷயங்களை அங்கே என்ன செய்யலாம், நாம் சொல்லலாம். அதுல மிக பிரதானமானது என்ன என்று சொன்னால், ஒரு நாளை அவன் ஆரம்பிக்கின்ற அந்த காலை வேலை, ஒரு நாளை அவன் ஆரம்பிக்கின்ற அந்த காலை பொழுது என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் சமுதாயத்தில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், காலையில் விழித்தெழுதல் என்பது யாருக்கு அதிகமாக நடக்குது என்று சொன்னால், பாடசாலைக்கு போக வேண்டி இருந்தால் அந்த நாள்ல என்ன செய்யறாங்க, குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எழுந்து நின்றுகிறாங்க, அன்றைக்கு போய் சுபகு தொழுகிறாங்க, அன்றைக்கு எல்லாமே என்ன செய்யறாங்க, நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. வேலை நாட்களாக இருந்தால் அந்த நாட்களை எழும்பி ஆக வேண்டும் என்பதனால் என்ன செய்யறாங்க, காலையில எழும்பிடுறாங்க. இதே வெள்ளிக்கிழமையாக இருந்தால், சனிக்கிழமையாக இருந்தால், ஒரு ஓய்வு நாளாக இருந்தால் சுபகு லுகர் இல்லாம தூங்கக்கூடிய மக்கள் அதிகமாக என்ன செய்யறாங்க, இருக்கிறார்கள். வேலை நாட்களுக்காக மட்டும் எழும்பக்கூடியவர்கள், பாடசாலை ஸ்கூல் என்பதனால மட்டும் எழும்பக்கூடியவர்கள் அந்த நாளில் என்ன, அதாவது இந்த ஓய்வான நாட்களில் காணாம போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த ஒரு கெட்ட நடைமுறையை நாம் என்ன செய்கிறோம், இந்த சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் ஒரு உலக லாபங்களுக்காகவோ ஒரு உலக தேவைக்காகவோ எழும்புவது என்பது அவனது வளமையில் என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, என்றைக்குமே இருக்கக்கூடாது. அவனது வளமையில் எது இருக்க வேண்டும் என்று சொன்னால், காலை வேலை என்பதுடைய பெருமதி முதலாக அவன் தெரிந்திருக்க வேண்டும். இவனுக்கு பெருமதி வந்து காலை வேலை அல்ல. இந்த மாதிரி நடைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் காலை வேலை பெருமதியால் அவங்க எழும்பல, அவங்க பாடசாலையுடைய பெருமதியாலையும் வேலையுடைய தொழில் ஒரு மணித்தியாலத்துடைய வேலையுடைய சேலரியுடைய உள்ள பெருமதியின் காரணமாகவும் தான் அவங்க என்ன செய்யறாங்க, எழும்புகிறார்களே தவிர காலை வேலையுடைய பரக்கத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலை வேலையை பற்றி சொல்கிற நேரத்தை சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மதி ஃபி புகூரிஹா, யா அல்லாஹ் இந்த உம்மத்துடைய காலை பொழுதுகளில் நீ பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம பாரிக் ஃபி உம்மதி ஃபி புகூரிஹா, யா அல்லாஹ் இந்த உம்மத்துடைய காலை பொழுதிலே நீ பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்கிறாங்க. அப்ப காலை பொழுதுகளில் நீ பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க அப்படி என்று சொன்னால், அந்த காலை வேளையில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பரக்கத்தை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் என்பது அர்த்தம். உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், இரவிலே சுற்றி திரியக்கூடிய இரவுதான் வாழ்க்கை என்று இறைவன் ஆக்கி வைத்த கால்நடைகளை மிருகங்களை தவிர உலகத்தில் பகல் தான் வாழ்க்கை என்று ஆக்கி வைத்த எந்த ஒரு உயிரினமும் தூங்குறது இல்லை காலையில, மனிதனை தவிர. பகல் தான் வாழ்க்கை என்று ஆக்கி வைத்த எந்த ஒரு உயிரினமும் மனிதனை தவிர அந்த காலை வேளையில் என்ன செய்யறது இல்லை, தூங்குறது இல்லை. பகல் வேளையில கூட நீங்க எந்த ஒரு உயிரினங்களோட சத்தம் கூட கேட்காம இருக்கலாம், காலை வேளையில உயிரினங்களோட சத்தம் கேட்காத மனிதர்கள் இல்லை. எல்லாமே காலை வேளையில் தான், அதாவது ஒரு மனிதனை எழுப்புகின்ற இடத்துல கூட அந்த அதாவது உயிரினங்கள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை அதாவது இரவிலே கடைசி நேரத்தில் எப்ப தொழுவாங்க என்று கேட்ட நேரத்தில் இதா சமி அஸ்ஸாரிஹ், சேவல் கூவுகின்ற சத்தத்தை கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி தொழுவார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப காலை வேளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்துக்காக துஆ கேட்டிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா பகலில வாழக்கூடிய உயிரினங்களும் எழும்புகின்ற நேரமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், காலை வேளை ஆக்கி இருக்கிறான். சரி, காலை வேளை ஆக்கியது மட்டுமல்ல, இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது என்று சொன்னால், உனது முதல் வேலையாக வணக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஒரு மனிதன் காலையில் எழுப்பினான் என்று சொன்னால் உனது முதல் வேலையாக எதிர்க்கணும், வணக்கம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதனாலதான் எங்களுக்கு சுபஹ் என்ற ஒரு தொழுகை என்ன செய்திருக்கிறது, ஆக்கப்பட்டிருக்கிறது. சுபஹ் என்ற ஒரு காலை வேளை தொழுகை, 2 ரக்காத்து சுன்னத்துக்களை தொழுதுவிட்டு 2 ரக்காத்து சுபஹை தொழுகின்ற ஒரு வேலையை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது, ஆக்கி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரக்காத்தா அல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகமும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்தது காலையில தொழப்படுகின்ற 2 ரக்காத் சுன்னத் தொழுகைகள். இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட சிறந்த அவர் ரசூலுல்லாஹ் மறைமுகமா ஒரு செய்தி சொல்றாங்க, நம்ம காலை வேளையில வேகமா எதுக்கெல்லாம் கிளம்புறோம், உலகத்தை தேடி தான் என்ன செய்யறோம், கிளம்புகிறோம்.
உலகத்தை தேடித்தான் குழந்தைகளை அனுப்புவதாக இருந்தாலும் சரி, நாம் வெளிக்கிளம்பி செல்வதாக இருந்தாலும் சரி, அதற்காகத்தான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த நேரத்தில் நம்ம இன்னொன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் தேடி செல்வதை விட மிகவும் சிறந்தது எது? இந்த சுபகிலை நாம் தொழுகின்ற 2 ரக்காத்து சுன்னத் தொழுகைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்தை தேட வேண்டாம் என்று சொல்லல. ஆனா எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல உள்ளத்துல என்ன இருக்கணும்? இந்த வணக்கம் என்பது இந்த உலகமும் அதில் உள்ளதை விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா. நம்ம குழந்தைகளை பாடசாலைகளுக்கு அனுப்ப பழக்கக்கூடிய நாம் அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு மெசேஜ் சொல்லணும். நீ காலையில எழும்பி 2 ரக்காத்து சுன்னத் தொழணும், 2 ரக்காத்து ஃபஜ்ர் தொழ வேண்டும். ஆனால் காலை வேளையிலே பாடசாலைக்கு அனுப்பக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கலாம். பிள்ளைகள்ல கூட சுபகெல்லாம் முடிச்சுதான் எழுப்பி விடுவாங்க. ஒரு 6 மணிக்கு எழுப்பி விட்டா போதும், ஒரு 6:30க்கு எழுப்பி விட்டால் போதும், ஏன்னா தொடர்ந்து அவன் படிக்க வேண்டியிருக்குது அப்படி என்கின்ற ஒரு மனோநிலையில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். குழந்தைகளையும் என்ன செய்யறாங்க? அப்படித்தான் பழக்கக்கூடியவர்களாக என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவைகள் எல்லாம் காலை நேரம் என்பதை நாம் சரியாக கணக்கெடுக்கவில்லை என்பதற்கான ஒரு முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்ட ஒரு செய்தி, வணக்க வழிபாடுகளை காலை நேரத்திலே ஆரம்பியுங்கள். அந்த சுபஹுடைய 2 ரக்காத்துக்கள் இந்த உலகமும் அது உள்ளவற்றை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்தது 3வது என்ன அப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் திக்ருகளை பற்றியும் இறைவனை ஞாபகப்படுத்துவதை பற்றியும் நிறைய இடங்கள்ல சொல்றான். அதுல பிரதானமாக 2 நேரங்களை அல்லாஹு தஆலா சொல்லுவான். ஒன்று காலை வேளை, 2வது மாலை வேளை. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தல் என்கின்ற பகுதியில பிரதானமாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம் வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. புக்ரா என்றது காலை வேளை, அஸீல் என்று சொல்றது மாலை வேளை. அந்த இறைவனை நீங்கள் காலையிலும் மாலையிலும் துதியுங்கள். அந்த இறைவனை காலையிலும் மாலையிலும் துதியுங்கள். மூமின்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய வேளைகளில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அதே போல இறைவனை ஞாபகப்படுத்துவதை சொல்கிற நேரத்தில் இத்பாருன் நுஜூம், அதாவது நட்சத்திரங்கள் போகின்ற நேரம், அதாவது சுபகுடைய வேலை, இந்த நேரத்தில் என்ன செய்ய? இறைவனை ஞாபகப்படுத்துங்க அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப காலை வேளையில் இறைவனை ஞாபகப்படுத்துதல் என்ற செய்தியை குர்ஆன் நிறையவே எங்களுக்கு என்ன செய்கிறது? வலியுறுத்தி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட வசனங்களில் காலை வேளையில் இறைவனை ஞாபகப்படுத்துங்கள். இதனால் நபித்தோழர்களிடத்திலும் அன்றைக்குள்ள அந்த நல்ல மக்களிடத்திலும் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வளமையாக என்ன இருந்தது என்றால், காலையில சுபஹு தொழுது விட்டார்களா, காலையுடைய அந்த தொழுகையுடைய திக்ரை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அடுத்ததாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற ஏனைய திக்ர்களிலே அவங்க என்ன செய்வாங்க? ஈடுபடுவார்கள் என்பதை பார்க்கிறோம். எத்தனையோ துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலை வேளையில செய்திருக்கிறார்கள். எத்தனையோ ஞாபகப்படுத்தல்கள் திக்ர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். எத்தனை எங்களுக்கு மனநலத்திலே இருக்கிறது, எங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை மனநலத்தில் இருக்கிறது, எங்கள் மனைவிமார்களுக்கு எத்தனை மனநலத்தில் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சாதாரணமா ஒரு திக்கரை நம்ம பாடமாக்கி இறைவனை ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகின்ற வார்த்தைகள். இதுல நம்ம எத்தனை விஷயங்களை மனநமிட்டிருக்கிறோம் என்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். எத்தனையோ நபர்கள் என்ன எந்த விதமான ஞாபகப்படுத்தல்களும் இல்லாமல் அந்த திக்ருகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம சிம்பிளாக சொல்ல முடிஞ்ச ஒரு துஆ என்ன? அல்லாஹும் பிக அஸ்பஹ்னா வபிக அம்சைனா வபிக நஹ்யா வபிக நமூது வைலைஹின் நுஷூர். அழகான விஷயம், ஒரு சின்ன ஒரு துஆ, அதாவது வைலைக்கன் நுஷூர். சாதாரணமாக சொல்ல முடியும். அல்லாஹும் பிக அஸ்பஹ்னா, யா அல்லாஹ் உன்னை கொண்டே நான் காலை பொழுதை அடைந்திருக்கிறோம், உன்னை கொண்டே காலை பொழுதை அடைந்திருக்கிறோம். வபிக அம்சைனா, உன்னை கொண்டே நாங்கள் மாலை பொழுதை அடைகிறோம், உன்னை கொண்டே நாம் உயிர் வாழ்கிறோம், உன்னை கொண்டே நாம் மரணிக்கிறோம், உன் பக்கமே நாங்கள் எழுப்பப்படுவோம். இது ஒரு இறைவனிடத்திலே நாம் எமது உள்ளத்தை ஒப்படைப்பது போன்று, எமது வாழ்க்கையை ஒப்படைப்பது போன்ற ஒரு அழகான வார்த்தை. எழும்பிய உடனேயே ஒரு மூமின் சொல்ல வேண்டிய திக்ரேனா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நாங்கள் மரணித்த பின்னால் எங்களை எழுப்பிய, எங்களை மரணிக்க செய்த பின்னால் எங்களை எழுப்பிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழும்புறாங்க. அதே போல காலை வேளையில நம்ம செய்கின்ற மிக நிறைய திக்ர்கள்ல இது ஒரு திக்ர். அதுலயும் ஒரு அழகான செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக காலையில சொல்வதற்கு சொல்லி தந்தார்கள். அது எதை சொல்லுகிறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அன்றைய நாளுடைய எல்லா ஒழுங்கையும் அதை சொல்கிறது. அதாவது நாங்கள் அந்த காலை பொழுதை அடைந்த பின்னால அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே என்ன செய்கிறேன்? அதாவது முதலாவது இந்த பகலுடைய நலவுகளை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், இந்த பகலுடைய ஷர்ரை விட்டும் தீங்குகளை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதே போல் அல்லாஹும்ம அஊது பிக மினல் கஸல், சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன், சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அதே போன்று அதாவது தள்ளாடும் முதுமையை விட்டும் நான் என்ன செய்கிறேன்?
பாதுகாவல் தேடுகிறேன், தள்ளாடும் முதுமையை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி காலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? துஆ கேட்கிறாங்க. இன்றைய சோம்பல்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன், தள்ளாடும் வயதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், இந்த நாளுடைய பரக்கத்தை நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன். எந்த துஆவும் இல்லாமல் ஒரு முஃமின் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன், நிச்சயமாக அவனது வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்கு சுபஹ் தொழுகை இல்லை, சுபஹுடைய சுன்னத்து தொழுகைகள் இல்லை, காலையிலே எந்த விதமான திக்ரும் இல்லை, எழும்பிய நேரத்தில் எந்த திக்ரும் இல்லை, இறைவனிடத்தில் எதையும் கேட்கல. ஆனா அவனுடைய முழு எண்ணமும் இறைவன் எனக்கு உதவி செய்யணும், இந்த நாள் ஃபுல்லா எனக்கு நல்லா இருக்கணும், இந்த நாள் ஃபுல்லா எனக்கு ஒரு பரக்கத்தாக இருக்கணும். ஆனால் அதற்காக வேண்டி எந்த ஒன்றையும் இறைவனுக்காக என்ன செய்ததில்லை, செய்ததில்லை என்றால் அந்த நாள் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் எலும்ப நினைக்கிறான், தொழுவுறதுக்கு எலும்ப நினைக்கிறான். அந்த நேரத்தில் சைத்தான் என்ன செய்வான்னா, தூக்கத்துல 3 முடிச்சுக்கள் என்ன செஞ்சிருப்பான், போட்டிருப்பான். அந்த 3 முடிச்சுக்கள்ல இவன் எலும்ப நினைச்சான்னு சொன்னா அந்த 3 முடிச்சுக்கள் தடுக்கும். சைத்தான் போட்டிருக்கக்கூடிய 3 முடிச்சுக்கள், அதுல அவன் எலும்பினால் ஒரு முடிச்சு என்ன செஞ்சிடும், அவிழ்ந்துடும். உதுவெடுத்தான்னு சொன்னா 2வது முடிச்சு அவிழ்ந்துடும். தொழுதான்னு சொன்னால் 3 முடிச்சுக்கள் என்ன செஞ்சிடும், அவிழ்ந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி எழும்பிட்டான்னு சொன்னால், எழும்பி தொழுதுட்டான்னு சொன்னால் அஸ்பஹ நஷீதன் நஃப்ஸ், அன்றைய தினம் உற்சாகம் உள்ளவனாக காலை பொழுதை அவன் அடைகிறான் என்று சொன்னான். உற்சாகம் உள்ளவனாக காலை பொழுதை அடைகிறான். எலும்பல்ல என்ற சைத்தான் என்ன சொல்லுவான்னா, அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு நீண்ட இரவு இருக்குது தூங்கு அப்படின்னு தான் சைத்தான் என்ன செய்வான், சொல்லுவான். ஏன்னா நமக்கு பார்க்கலாம், சுபகுடைய நேரத்தில் எத்தனை அலாம் பட்டுட்டாலும் சரி, அதானுக்கு ஒரு 5 நிமிடம் தான் இக்காமத்துக்கு இருக்குது அப்படின்றால் நமக்கு எப்படி வழங்கும், 5 நிமிஷம் ஒரு பெரிய சாதனை படைக்கலாம் மாதிரி வழங்கும். இந்த 5 நிமிடம் எப்படி இருக்குமா, நமக்கு இதுல நிறைய வேலைகள் நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால தான் தூங்க வைக்கிறான் சைத்தான். இதையே மற்ற நேரத்தில் 5 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவோம். சுபஹுடைய நேரத்தில் மட்டும் அந்த 5 நிமிஷத்துல நம்ம வேற பெரிய பெரிய சாதனை எல்லாம் படைக்கலாம் மாதிரியான ஒரு ஃபீலிங் என்ன செய்வான் சைத்தான். அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், உனக்கு நிறைய நீண்ட இரவு இருக்குது தூங்கு அப்படின்னு சைத்தான் சொல்லுவான். அன்றைக்கு எழுப்பிட்டான்னு சொன்னால், தொழுதுட்டான்னு சொன்னால் அஸ்பஹ நஷீதன் நஃப்ஸ், அன்றைய தினம் உற்சாகம் உள்ளவனாக காலை பொழுதை அடைகிறான். அப்படி எழும்பவில்லை என்று சொன்னால் கஸ்லான நஃப்ஸ், சோம்பேறித்தனம் உள்ளவனாக காலை பொழுதை அடைகிறான்னு சொன்னான். இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொன்னால், உற்சாகம் என்பதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அன்றைய வேலை செய்வதற்கான உற்சாகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, உள்ளம் உற்சாகமாக இருந்து என்று சொன்னால், ஆர்வமாக இருந்து என்று சொன்னால், நீங்க அன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஆர்வத்தோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்வீங்க. அதே நேரம் உள்ளம் ஆர்வம் இல்லை என்று சொன்னால், நீங்க தைரியத்தோடு உற்சாகத்தோடு எதிர்கொண்ட பிரச்சனை நீங்க உற்சாகம் இல்லாத நாள்ல வந்துச்சுன்னு சொன்னால், அதை விட சின்ன பிரச்சனை வந்தா கூட நீங்க பெருசாக்கிடுவீங்க. அது காரணம் உள ரீதியாக நீங்கள் உற்சாகம் இல்லை. குடும்பத்துல காணலாம், தொழில காணலாம், பிள்ளைகள்ல காணலாம் அந்த உற்சாகமின்மையை. மனைவி ஒரு விஷயத்தை சொல்கிற நேரத்தில், அல்லது ஒரு பிள்ளை ஒரு விஷயத்தை சொல்கிற நேரத்தில், அல்லது நமக்கு மேலுள்ள ஒரு, அதாவது நமது ஒரு மேனேஜர் ஒரு விஷயத்தை சொல்ற நேரத்தில் நம்ம அதை எப்படி எதிர்கொள்வோம் தெரியுமா? எங்களுடைய உற்சாகத்தை பொறுத்து தான் அதை என்ன செய்வோம், எதிர்கொள்வோம். உள்ளம் உற்சாகமாக இருந்தால் அவருடைய வசனத்தை நம்ம இன்னும் தாராளமாக விளங்கிக் கொள்ள ட்ரை பண்ணுவோம், அதை உள்வாங்க ட்ரை பண்ணுவோம். உள்ளம் வந்து உற்சாகம் இன்மையில இருந்துங்களே, அந்த ஒரு வசனத்தையும் ஒரு மூடலாகத்தான் நம்ம என்ன செய்வோம், எடுப்போம். ஒரு உற்சாகமின்மையோடு எடுப்போம். எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அதுல சோர்வு இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கு பதில் சொல்வதை நம்ம கொஞ்சம் கோவப்படுவோம், அதை சரியான முறையில் எதிர்கொள்ள மாட்டோம். இதையே சுதந்திரமாக கோவப்பட முடிஞ்ச இடம் எது? வீடு. வீடாக இருந்து அங்கே ஸ்ட்ரெஸ்ஸா மாறி, வீடாக இருந்தோம்னு சொன்னால் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், நம்ம கடுமையான பேச்சுக்கள் என்ன செய்வோம், பேசுவோம். காரணம், நம்ம அன்றைக்கு உற்சாகம் இல்லாதவர்களாக காலை பொழுது என்ன செய்திருக்கிறோம், அடைந்திருக்கிறோம். அன்றைக்கு மன எழுச்சி இல்லாதவர்களாக காலை பொழுதே நம்ம என்ன செய்திருப்போம், அடைந்திருப்போம். எனவே அந்த நாளுடைய சோர்வு, அந்த நாளுடைய தோல்வி நம்ம அன்றையுடைய சுபகு தொழுகையோடும் அன்றையுடைய சுபகுடைய நேரத்தோடும் அது சம்பந்தப்பட்டிருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். 9 மணிக்கு ஒருவர் சுபகே இல்லாமல் எழும்புகிறார் என்று சொன்னால், அன்றைய நாள் முழுதும் அவர் வேலை செய்து நல்ல முறையில் பணம் ஈட்டி விட்டாலும் அவரிடத்தில் கிடைக்காத ஒரு விஷயம் உற்சாகம். நிறைய சந்தோஷமாக இருப்பதும், நிறைய மகிழ்ச்சியாக இருப்பதும், பிரச்சனைகளை எதிர்கொள்ற விஷயத்திலும் அவர் ஜீரோவாக இருப்பார். அவரால் முடியாது. காரணம், உள்ளம் உற்சாகமாக இல்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை பொழுதுடைய வேளையில் ஒரு மனிதன் எழும்புகிற நேரத்திலே உள்ள இந்த செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அஸ்கார்கள் மிக முக்கியமான இடம், இறை ஞாபகம் மிக முக்கியமான இடம், எழுந்தவுடனே சொல்லக்கூடிய துஆ மிக முக்கியமான இடம். இதனால தான் ரசூலுல்லாஹி இதையெல்லாம் சேர்த்து தான் அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது உம்மத்துடைய காலை பொழுதில் நீ பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை எல்லாம் கருதித்தான் நபியர்கள் துஆ கேட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே
முஃமினுடைய வாழ்க்கையில் காலை பொழுது என்பது ஒரு மிக உற்சாகமான, மிக முக்கியமாக, மிகவும் அதாவது நஷாத்தோடு, ஒரு ஆக்டிவோடு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நேரம். அதுவும் குறிப்பாக வணக்கத்தில், அதுவும் குறிப்பாக வணக்க வழிபாடுகளிலும் பிரார்த்தனைகளிலும் திக்ருகளிலும் ஈடுபட வேண்டிய ஒரு நேரம். அப்படி ஒரு காலை பொழுதை நாமும் நமது மனைவிமார்களும் நமது பிள்ளைகளும் அப்படி ஆரம்பிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாளிலே அழகான பரக்கத்தான சந்தோஷத்தை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அது போன்ற நல்ல வாய்ப்பை எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு முஃமினது வாழ்க்கையில இந்த காலை பொழுது, அதிகாலை நேரம் என்பது எந்த அளவுக்கு அன்றைய கால மக்களும் நபித்தோழர்கள் எப்படி இந்த காலையுடைய வேலை இறை நினைவுக்கு நிறைய பயன்படுத்தினார்கள் அப்படி என்பதற்கான ஒரு சில செய்திகளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருந்து வெளிக்கிளம்பி செல்கிறார்கள். சுபஹு முடிந்த பின்னால வெளிக்கிளம்பி செல்றாங்க. கொஞ்சம் சுபகுடைய நேரம் முடிஞ்சு சூரியன் கொஞ்சம் அதாவது உதித்து கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வீட்டுக்கு வராங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனைவி தொழுத இடத்திலேயே உட்கார்ந்துக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறார்கள். உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மாசில்தி மக்கான, நான் போனதுலேருந்து திரும்பி வரும் வரைக்கும் இங்கேயா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஆம் என்று சொன்னார்கள். அப்ப அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இறைவனை ஞாபகப்படுத்தி கொண்டு திக்ர் செய்து கொண்டு இது போன்றவைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்றாங்க, நீங்க இவ்வளவு நேரம் செய்த அந்த திக்ருக்கு நான் சொன்ன இந்த திக்ர் ஈடாகும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹு தாலாவுடைய தூய்மை சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள். அப்ப காலை வேளையில அவருடைய மனைவி எடுத்த கவனமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு ஈக்குவலாக இன்னொரு செய்தியை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்லி கொடுப்பதும் காலை வேளையில் அவர்கள் எடுத்த ஒரு பெரிய கவனத்தை எங்களுக்கு என்ன செய்து காட்டுது. காலை வேளையில நாங்கள் எப்படி திக்ர்களிலே ஈடுபட வேண்டும், எப்படி அதை நாம் என்ன செய்யணும், நமக்கு ஒரு பலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்பட்ட மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. காலை சுபஹு தொழுத பின்னாலே இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக அவர் மிச்ச நேரம் என்ன திக்ர்கள் எல்லாம் ஈடுபட்டு ஒரு மிக நீண்ட நேரத்துக்கு பின்னால இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவரோட பேசுறாங்க. பேசுற நேரத்தில் சொல்றாங்க, ஹாதிஹி கதுவதி, இதான் எனது காலை சாப்பாடு. இதை நான் சாப்பிடவில்லை என்று சொன்னால் தஅஃபத் குவதி, இன்றைய என் பலம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும், இன்றைய எனது பலம் குறைந்து விடும் என்று சொல்லி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, மாணவர் அவருக்கு சொல்றாங்க. இது அன்றைய அறிஞர்கள், அன்றைய நல்ல மக்கள் கவனித்துக் கொண்ட ஒரு மிக முக்கியமான விஷயம். அன்றைய நாளை உற்சாகமாகவும் பலமாகவும் சிறந்த முறையிலும் எதிர்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஊடகமாகவும் வழியாகவும் அவங்க நினைத்தது அன்றைய காலை பொழுது. அன்றைய காலை பொழுது எப்படி இறை ஞாபகங்களுக்கும் இறைவனுக்கு பொருத்தமான விஷயங்களுக்கும் பயன்படுத்தணும் என்பது. காலை பொழுது யார் சுபகுடைய விஷயத்தை சுபஹை ஜமாத்தோடு தொழுகிறார்களோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் இறைவனுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். ஃபஹுவ ஃபீ திம்மத்தில், சுபஹு தொழுகை ஜமாத்தோடு யாராவது தொழுதால் அவர் இறைவனுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார். இப்படி தொழுத பின்னால ஒரு மனிதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவன் தனது பாதுகாப்பை உடைத்தான் என்ற குற்றத்துக்காக உங்களை தேடுகின்ற நிலையை நீங்கள் உருவாக்கி விட வேண்டாம் என்ன. அப்படின்னா ஒருவனுக்கு பாதுகாப்பு இறைவன் கொடுத்துட்டார். அவருடைய விஷயத்திலே அவர் நல்ல நேர்மையான ஒரு மனிதராக இருக்கிற நேரத்தில் அவருடைய விஷயத்திலே யாராவது அநியாயம் செய்தால் அல்லாஹு தஆலா ஒரு நாளும் அவரை என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்றைய நாளுடைய பாதுகாப்பை இறைவனிடத்திலே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த உலகத்திலே நஷ்டம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, ஆனால் அன்றைய நாளுடைய அவனுடைய எந்த நஷ்டமும் அவனை பாதிக்காத அமைப்பில் யார் வைத்துக் கொள்வான், இறைவன் வைத்துக் கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சுபஹுடைய ஜமாத்தை யார் தொழுகிறாரோ அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது அல்லாம நம்ம காலையில பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ சப்போஸ் எங்களுடைய மக்கள் எப்படின்னா சுபஹு தொழுதுட்டாலும் கூட அவங்களுடைய முழு எண்ணம் எப்படி இந்த அதாவது ஃபொரின் வாழ்க்கை அவங்கள பழக்கிட்டேன்னு சொன்னால் சுபஹு பொறுத்து தூங்குறது ஒரு வாஜிப் என்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு அது மாறிட்டு, அதனால என்ன நிலைமைக்கு ஆகிவிட்டார்கள் சொன்னால் சுபஹு தொழுத முடிந்த பின்னால் தூங்குவோம் என்பதற்காக இரவுல என்ன செய்யறதில்லை, அதை ஒரு பெரிய ஒரு அம்சமாக கணக்கெடுப்பதில்லை. இதனால நமது ஆரோக்கியம் மற்ற விஷயங்கள் பாதிக்கப்படுவது என்பது இரண்டாவது அம்சம். முதலாவது அம்சம் என்றால் ஒரு நாளுடைய
ஆரம்பத்தில் உள்ள எந்த பரக்கத்தும் அந்த நேரத்தில் உழைத்தாலும் கூட நம்மளுக்கு பரக்கத்து தான். அந்த நேரத்தில் கற்றுக்கொண்டால் பெரிய பரக்கத்து அதில் என்ன செய்யும் இருக்கும். அந்த நேரத்தில் குர்ஆனை மனனமிட்டால், படிப்புகளில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் பெரிய மனனம் இருக்கும். ஆரம்பகால அறிஞர்கள் எல்லாம் படிக்கின்ற மனனமிடுகின்ற மிக முக்கியமான நேரமாக ஆக்கியது இந்த நேரத்தை தான். சுபகு தொழுத முடிந்ததிலிருந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் என்ன செய்யலாம், அழகானவர்களை படிக்கலாம். நிறைய மனனமாகும். நிறைய உழைப்புல கூட ஒரு மனிதன் ஈடுபட்டாலும் கூட பெரிய பரக்கத்துள்ள உழைப்பாக அதை என்ன செய்யும் இருக்கும். ஒரு குழந்தை பாடசாலைக்கு போகணும்னு சொன்னால் ஒரு 9-10 மணி வரைக்கும் உற்சாகம் அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்காது. காலையில இருந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு வரைக்குள்ள உற்சாகம் வந்து வேற எந்த நேரத்திலும் என்ன செய்யாது, இருக்காது. நாம எவ்வளவு பெரிய உற்சாகம் உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதாவது ஐடியா உள்ளவனாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அந்த சுபகு தொழுதலில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு 8-9 மணி வரைக்கும் உள்ள உற்சாகத்தை வேற எதுலையும் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. இருந்தும் நாங்கள் வீணாக்குகின்ற மிக முக்கியமான நேரமாக எதிர்க்கும் அந்த நேரம் தான் இருக்கு. கணக்கிலேயே எடுக்காத ஒரு நேரமாக எது இருக்குது, அந்த நேரம் தான் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். டோட்டல் மனித வாழ்க்கையை ஒரு 4-5 லட்சம் மணித்தியாலங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியை நம்ம வீணாக்குறோம் பாருங்க. காலையுடைய அந்த நேரம் நமக்கு படிப்புல கவனம் எடுப்பதில்லை, வாசிப்புல கவனம் எடுப்பதில்லை, எந்த விதமான யாராவது முழிச்சிருந்து ஏதாவது ஒன்று வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா அந்த நேரத்தில் பார்த்து தான் சோசியல் மீடியாக்கள் வாட்ஸ்அப்ல நேரத்தை என்ன செய்யறது, வீணாக்குறது. ஒரு அற்புதமான நேரம், ஒரு அழகான நேரம், ஒரு பரக்கத்து மிக்க ஒரு நேரத்தை மிகவும் வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், மதரசாக்களிலே ஹிஃபுதுகளிலே ஈடுபடக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த நேரத்தை மிக முக்கியமான ஒரு நேரமாக என்ன செய்வாங்க, சாய்ஸ் பண்ணுவாங்க. காரணம், மனநமிடுவதற்கு ஒரு நல்ல நேரம். ஆனால் அந்த நேரத்துக்கு பொருள் நம்ம தூங்கக்கூடிய அந்த வளமை இருக்கிறது. இந்த ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது, அந்த நேரத்தில் அவன் தூங்குறான், அது பிழை இல்லை. ஆனால் இதுதான் எனது வளமை என்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க, இது ஒரு மிக தவறான விஷயம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் அந்த நேரத்தை தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கின்ற ஒரு நேரமாக வைத்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த செய்தி சொல்கிறது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளி வாயில்ல சுபகு தொழுது முடித்து விட்டால் தோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்களை சூழ உட்கார்ந்து கொள்வார்கள். உட்கார்ந்து கொண்ட பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இன்று இரவில் கனவு கண்டவர்கள் யாரா இருக்கிறீங்களா? ஏதாவது கனவு கண்டிருந்தால் அதை என்ன செய்யுங்க, சொல்லுங்க. கனவு கண்டிருந்தால் ஏதாவது சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, அந்த கனவுகளை பற்றி கேட்பார்கள். அந்த கனவுகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்வார்கள். இது அல்லாத பல நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களும் உட்கார்ந்திருப்பார்கள். அந்த நேரத்தில் ஜாகிலிய காலத்திலே நடந்த நமது அறியாமைகளை பற்றியெல்லாம் நாம் அங்க பேசிக்கொள்வோம். அந்த நேரத்தில் நாங்கள் சிரிப்போம், இப்படியெல்லாம் நம்ம அறிவினர்களாக இருந்திருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைப்பார்கள். இது காலை பொழுது வேலை. ஆனா எங்களுடைய மக்களுடைய காலை பொழுது வேலை பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற நிலைமையில இருக்கு, எல்லாம் மந்தமா தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. யாரும் ஒரு பரக்கத்தான உற்சாகமான சிச்சுவேஷன்ல என்ன இல்ல, இரவு சாப்பாடும் அப்படி, தூங்கின நேரமும் அப்படி, எழும்புற முறை என்னது அப்படி என்கின்ற ஒரு சூழல்ல தான் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பின்னால எந்த டயட் பண்ணினாலும் சரி, எந்த ஹெல்த்தை பத்தி யோசிச்சாலும் சரி, இதை மாத்தாம என்ன செய்யாது, எந்த விதமான பரக்கத்துகளும் நமக்கு வரப்போவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலை பொழுதுல இவ்வளவு அழகான சம்பவங்களுக்கும் அழகான சூழ்நிலைகளுக்கும் அவங்க என்ன செய்திருக்கிறார்கள், இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் என்ன செய்கின்றன, ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எனவே எமது வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நேர முகாமைத்துவம் வர வேண்டும் என்று சொன்னார். சோதனைகள் மூலம் எமது வாழ்க்கையுடைய நேரங்கள் அதாவது சின்ன பின்னமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக பிரதானமான விஷயங்கள்ல ஒன்று, எந்த சூழ்நிலையில் நான் தூங்கினாலும் சரி, சுபகு தொழுதலில் இருந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் என் நேரங்களை என்ன செய்வதில்லை, வீணாக்குவதில்லை. தொழுது விட்டு திக்ர்களை ஈடுபட்டு விட்டு குர்ஆனை ஓதிவிட்டு வீட்டுடைய வேலைகள் என்னென்ன இருக்கிறதோ அவைகளை கவனித்து இது போன்ற உழைப்பு மற்ற விஷயங்களை எதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில நலவு சேர்க்குமோ அவைகளில் பயன்பெறக்கூடிய மக்களாக நம்ம என்ன செய்யணும், எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி மாற்றினோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் அதன் பிரதிபலனை காணுவோம். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா கூலி தருவதும் உண்டு. இந்த உலகத்திலேயே மன உற்சாகம், எழுச்சி, சந்தோஷம், ஒரு பரக்கத்தான வாழ்க்கை இவைகளை நாம் காணக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதனூடாக ஏற்படுத்துவான். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மத்தி ஃபீ புகூரிஹான்னு துஆ கேட்கிறாங்க. உலக அனைவருக்கும், முஸ்லிம்களாக வாழக்கூடிய எல்லோருக்கும், யாரை உம்மத்துடைய காலை பொழுதில் பரக்கத்து செய்வாயாக. எனவே அந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்து இது போன்ற முகாமைத்துவம் செய்த ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா எமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.